நீங்களாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் எதுக்கு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே காரணம் குள்ளநரி கூட்டம். இந்த படம் வந்து விஷ்ணு வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆனோடனே உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துட்டு நான் சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு படம். ரொம்ப நாள் கழித்து ஒரு முழு திருப்தியாக இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, காமெடி இருக்குது, ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொமான்ஸ் இருக்குது. ஸோ விஷ்ணுட்ட சொன்ன இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் ரீச் ஆகணும். அதுக்கு நான் என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். இந்த படத்தோட பப்ளிசிட்டி என்ன வேணாலும் நான் வந்து உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சிங்கன்னா நான் வந்து பேசுகிறேன் படத்தை பற்றி அப்படின்னு சொன்னேன். அது கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்தே ஆகணும் சார்னு சொல்லிட்டாரு. ஆல் தி பெஸ்ட் டு த டீம். தயாரிப்பாளர் அவருடைய முதல் படம் கண்டிப்பாக சார் ப்ரொடியூசர் சார் உங்கள் பற்றி தான் பேசுகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுக்கணும். இன்னொரு முக்கியமான காரணம் வந்து சின்ன பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம் வர்றது ரொம்ப ரேர். வருஷத்துக்கு ஒரு 3 படம் 4 படம் தான் நல்ல படங்கள். சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய வருது, அதில் நல்ல படங்களாக வர்றது வந்து ரொம்ப ரேர். அதில் கண்டிப்பாக குள்ளநரி கூட்டம் இந்த வருஷத்துடைய ஒரு மிகச்சிறந்த படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸும் அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு டேரக்டர் சார். ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு 5 பேர் வராங்க. வெனிலா கபடி குழுவில் கலக்கின அதே 5 பேர் இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து த்ரூ அவுட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டரும் ஹீரோயினோட ஃப்ரெண்டாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த மதுரை ஸ்லாங்கில் வந்து அப்பப்போ ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போவாங்க. அதெல்லாம் நான் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன். விஷ்ணு அவர் வந்து வெனிலா கபடி குழுவிலேயே ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார். நடுவில் வந்து 2 படம் பண்ணார். அது கமர்ஷியலாக சரியாக போகலனாலும் அவருடைய ஒர்க் வந்து அந்த படத்தில் வந்து குறைச்சி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு உழைச்சிருந்தார் அந்த 2 படத்துக்கும். இந்த படத்தில் ஒரு லைவ்லியான ஹீரோ, ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக விஷ்ணு இந்த படம் உங்களுக்கு வெனிலா கபடி குழுவை விட மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் செல்வகணேசர் வந்து அவங்க ஹீரோயின் சொன்ன மாதிரி அந்த விழிகளிலே சாங் வந்து இந்த வருஷத்துடைய டெஃபினட் ஹிட். நான் வந்து விஷ்ணு கிட்ட சொன்னேன் அந்த அந்த சாங் வந்து நீங்கள் ட்ரெய்லரில் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும்னு. ஸோ எல்லாரும் நல்லா கடுமையாக உழைச்சிருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த படத்தை இனிமேல் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நாளைக்கு ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ணுறாங்க, திரு ஏஆர் ரஹ்மான் சார் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் 25th இந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. உங்கள் சப்போர்ட் தேவை. வெற்றி பெற செய்யுங்கள் இந்த குள்ளநரி கூட்டத்தை. தேங்க்யூ. லிரிக்ஸஸ் பேசின அப்புறமா பேசுறது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் தமிழ்லாம் வராது, அவ்வளோ வாக்கியமாலாம் பேசுறதுக்கு வராது. ஸோ இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பாலாஜி வந்து மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே கதை சொல்ல வரேன்னாரு. சொல்ல வேண்டாம், நான் டெஃபினட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன். அவர் வெனிலா கபடி குழுவில் அசோசியேட் டைரக்டராக இருந்தார். நிறைய நேரங்கள் வெனிலா கபடி குழுவில் கம்போஸ் பண்ணும்போது என் கூட இருந்தது பாலாஜி தான். ஸோ எனக்கு அவர் மேலே பயங்கர கான்ஃபிடென்ட் இருந்தது. விஷ்ணு அவர் எப்படின்னா, நான் ஏதாவது சாங் பண்ணி காமிச்சேன்னா நல்லா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லுவார், நல்லா இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லுவார். அதே மாதிரி நானும் சொல்லுவேன், நல்லா நடிக்கலைன்னா நல்லா நடிக்கலை அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாரும் எல்லாம் பேசுவாங்க. நான் என்ன பேச விரும்பணும்னு ஆசைப்படுறேன்னா டெக்னீஷியன்ஸை பற்றி, என்கிட்ட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ். இதில் வந்து மெயினாக ஃபஸ்ட்டு வந்து கம்போஸ் பண்ணவொன்னே லிரிக்ஸிஸ்ட். அவங்க தான் வந்து சாங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவாங்க. அதில் நாமுத்துக்குமார் சாரும் இளங்கோ சாரும் சூப்பராக லிரிக்ஸ் செய்திருக்காங்க. அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது வந்து சிங்கர்ஸ். அவங்க வந்து சங்கர் மகாதேவன் பாடியிருக்காரு. என்னோட ஆல்பத்தில் எல்லாத்தையும் சங்கர் பாடிடுவார். ஸோ சங்கர் மகாதேவன், ஹரிகரன் சார், அப்புறம் கிருஷ்ணாயர் அண்ட் முகேஷ். தென் சேம் பேர் வெனிலா கபடி குழுவில் பாடின சேம் பேர் கார்த்திக் அண்ட் ஷின்பாய் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது வந்து மியூசிஷியன்ஸ். எனக்கு வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்கிற ராஜ்குமார் ஒரு இஸ் மை கீபோர்டிஸ்ட். அவர் ஃபுல் அண்ட் 2 சாங் அவர் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. தென் ஸ்டீஃபன் தேவசி ஹூ ஹவ் சீக்வன்ஸ்ட் இட். அதுக்கப்புறம் நிறைய மியூசிஷியன்ஸ் எல்லாம் அதில் வாசிச்சவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா யார் கையில் இருக்குன்னா இன்ஜினியர், சவுண்ட் டிசைனர். என்னோட சவுண்ட் டிசைனர் வந்து ராம்சந்தர். இது அவன் ஃபர்ஸ்ட் படம் மிக்ஸ் பண்ணியிருக்கான் அந்த படத்துக்கு. ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் நான் எதுவுமே இல்லை. ஸோ ஐ ரியலி தேங்க் தெம் ஆல். அண்ட் இந்த உதய் சார் இங்கே வந்திருக்காரு. வந்து இது பெரிய விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அதான் நான் நிறைய வாட்டி பார்க்கும்போது தான் சொல்லுவேன், இவர் ஹீரோ மாதிரி இருக்கார், இவரே நடிக்கலன்னு நடிக்கவும் வந்துட்டாரு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த படத்தோட டைரக்டர். என்னோட பேர் ஸ்ரீ பாலாஜி. ஃபர்ஸ்ட் விஷ்ணுட்ட நான் கதை சொல்லும்போது வண்டிலா கபடுக்குள்ள வந்து நல்ல அறிமுகம், கதை பண்ணியிருக்கேன், கதை கேளுங்க விஷ்ணு அப்படின்னு சொல்லும்போது, சரி சொல்லுங்கள் சார் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். கதை சொல்லும் போதே வந்து அவருக்கு ஸ்டார்டிங் சொல்லும்போதே அவருக்கு ஃபர்ஸ்ட் சீன் சொல்லும் போதே ரொம்ப இம்பேக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னாரு, ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் கேட்டுருங்க, ஸ்கிரிப்ட் கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொன்னோன்னே அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, இந்த படத்தில் வந்து 5 கேரக்டர்ஸ் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணிலா கபடுக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதில் வேறு கேரக்டர்ஸை வந்து ஸ்கிரிப்டில் ட்ராவல் ஆகிறாங்க. இது முழுக்க வந்து காதல் கதைனா லவ் தான். லவ்வோட டெப்த்தான சீன்ஸ் எதுவுமே வந்து ஸ்கிரிப்டில் நாங்கள் சொல்லவே இல்லை. அதை எல்லாமே ஒரே ஒரு சாங்கில் வந்து ஒரே ஒரு மாண்டேஜ் சாங்கில் வந்து சொல்லியிருக்கோம். அது வந்து ஸ்கிரிப்டில் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லணும்னா, வெண்ணிலா கபடுக்குள்ள டெக்னீஷியன்ஸே சேம் இதே படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். குள்ளநரி கூட்டமுக்கு மியூசிக் டைரக்டர் வி செல்வ கணேஷ், கேமராமேன் லக்ஷ்மன், எடிட்டர் மு காசி விஸ்வநாதன் சார், அதர் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சேமாக ஒர்க் பண்ணது எங்கள் படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. படம் வந்து மதுரை பேஸ்டு ஸ்கிரிப்ட். மதுரைனோன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், அருவா கம்பு ரத்தம் அதே இருக்காது. படத்தில் வந்து சண்டை காட்சிகளே கிடையாது. படத்தில் வில்லன் கிடையாது. படத்தில் வந்து ஹீரோக்கு ஓப்பனிங் சாங் கிடையாது. படத்தில் ஹீரோ ஹீரோயினுக்கு டூயட் சாங் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து மொத்தம் வந்து 4 சாங் கம்போஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு சாங் வந்து வெளிகள்லே நான் முத்துக்குமார் சார் ஒர்க் இருக்கனால அவர் இன்னைக்கு வர முடியல. செகண்ட் சாங் வந்து மிஸ்டர் வி இளங்கோ எழுதியிருக்காரு. குத்து சாங் அது. அந்த சாங்கில் எப்படின்னா, வழக்கமாக வந்து ஹீரோனா குத்து சாங்கில் வந்து ஒரு ஐட்டம் கேர்ளோட வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அது இல்லாமல் ஹீரோவும் அவங்க நண்பர்களையும் வந்து ரொம்ப அருமையாக ஆட வச்சுருக்காரு டான்ஸ் மாஸ்டர் தினேஷ். அதுவும் இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்கிற ஒரு பையனோட கதை தான் அந்த படம். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அதுக்கான அச்சீவ்மெண்ட் தான் வந்து படத்தோட கிளைமேக்ஸை வச்சுருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்த விஷ்ணு வந்து இந்த படத்தில் வந்து வேறு ஒரு கோணத்தில் வந்து விஷ்ணுவை பார்த்துருப்பீங்க. பின்னால் இருக்க ஃபோட்டோஸ் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ்லேயே எல்லாமே தெரிஞ்சிருக்கும். விஷ்ணு நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பையன் எப்படி இருப்பான் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமாக விஷ்ணு வந்து இந்த படத்துக்கு வந்து ஹியூமர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹியூமர்னு தனியாக எந்த ஒரு ட்ராக்ஸும் இல்லாமல் இருக்கிற கேரக்டர்ஸ் ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு, அப்பா அம்மா அண்ணன் எல்லாருமே அந்த படத்தில் ஹியூமர் பண்ணியிருக்காங்க. பிகினிங் கார்டில் ஆரம்பித்து எண்டு கார்டு வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டு போகலாம். இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. படம் பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப திருப்தியாக இருந்த ஒரு விஷயம் வந்து, படத்தில் எந்த விதமும் போர் அடிக்காமல் ஜாலியாக சிரிச்சிட்டு வர மாதிரி இருக்குது. அதுவே படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ன்னு சொன்னாங்க. இந்த படம் வந்து நாளைக்கு ஆடியோ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் 25th ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு எனக்கு வேணும்னு கேட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு புது முயற்சி. அந்த முயற்சிக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து நான் உதயநிதி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் ப்ரொடியூசரே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம். பட் பாலாஜி சார்கிட்ட கதை கேட்ட உடனே இந்த படம் எப்படியாவது பண்ணுறோம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்களே வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் கிட்ட பேசினோம். எல்லாருமே வந்து கதை கேட்ட உடனே கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொடியூசர் தேட ஆரம்பித்தோம். அண்ட் மிஸ்டர் ஆஷிஷ் ஜெயின் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பலாம் பேசலை. ஸோ எங்ககிட்டயும் வந்து பெருசாக எதுவுமே சொல்ல, உங்கள் எல்லாரோட வாழ்க்கை, அவரோட படம், உனக்கு 4வது படம், முக்கியமான படம், ஸோ நல்ல படம் எடுங்க, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். அண்ட் கண்டிப்பாக வந்து எனக்கு அது உதயநிதி சார் வாயால் வந்து நீங்கள் கேட்டுருப்பீங்க, படம் கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு சார். ஸோ உங்கள் நம்பிக்கை வந்து நாங்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவோம். அண்ட் உதயநிதி சார் வந்து படம் பார்த்த உடனே அடுத்த செகண்ட் சொன்னார், இந்த படத்துக்கு என்ன சப்போர்ட் என்னால் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் வந்து ஒரு பெரிய பாரம் தலைமையில இருந்து போன மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு முக்கியமான ஒரு ஃபில்ம் இது. அண்ட் பாலாஜி சார் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். ஏன்னா நான் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், சார் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார், ஏன்னா 2வது 3வது படம் கமர்ஷியலாக பெருசாக சக்ஸஸ் ஆகலை.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியாமல் இருக்குது சார். ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி நான் எதாவது பண்ணாலும் என்னை மன்னிச்சிடுங்க, முன்னாடியே சொல்லிட்டேன். பட் படம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி என்னை ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வந்து இல்லை இது கண்டிப்பாக நல்லா வரும், நீ கவலைப்படாது அப்படின்னு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் பாராட்டினார். ஸோ பாலாஜி சார் ஒரு டைரக்டராக மட்டும் நான் பார்க்கல, ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு நண்பராக வந்து இந்த படத்தில் ஃபுல் படத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன். இனிமேல் எனக்கு கண்டிப்பாக தெரியும் பாலாஜி சார் என்னோட ஒரு ஒன் ஆஃப் த வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் சொல்வேன். அண்ட் முக்கியமாக வந்து அதே பசங்க வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ பசங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக கடுமையாக உழைச்சாங்க. அப்புக்குட்டி, சூரி, சுந்தர், அப்புறம் பாண்டி அண்ட் வைரவன் எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக நல்லா கஷ்டப்பட்டுருக்காங்க. சில காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது பார்ப்பீங்க, அந்த உடம்பு வச்சு வந்து டான்ஸ் ஆடி இருக்காங்க, அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் ரொம்ப எல்லா ஒரு யுனைடெடாக ஒரு டீமாக ஒரு பண்ண படம். எந்த சைட்லேருந்து இன்புட் வந்தாலும் அது ஈஸியாக எடுத்துகிட்டு அது அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம் இது. எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் படத்தை உட்காந்து பார்த்து என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும், என்ன பண்ணலன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் டேரக்டர் வந்து லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் மாதிரி ரொம்ப பக்காவாக ஷூட் பண்ணார். எங்கேயுமே வந்து ஒரு தடையோ ஒரு கன்ஃபியூஷனோ வராமல் ஷூட்டிங் அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. ஸோ நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்னு நான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு டீமில் திருப்பி வந்து பண்ணதுக்கு. இனிமேல் வந்து கண்டிப்பாக இந்த டீமில் இன்னும் நிறைய படம் பண்ணணும்னு எனக்கு ஆசை வந்திருக்கு. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. அண்ட் தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ரெஸ்பெக்டட் பர்சனாலிட்டிஸ் ஆன் அண்ட் ஆஃப் டைஸ். ஸோ இந்த வாட்டி நான் கொஞ்சம் தமிழ் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். அது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மன்னிச்சிடுங்க. குள்ளநரி கூட்டம் வந்து என்னோட 4th படம். மை லாஸ்ட் ரிலீஸ் வாஸ் இளைஞன், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் குள்ளநரி கூடம் வரப்போகிறது, அதனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்ரீ பாலாஜி சார், விஷ்ணு அண்ட் லக்ஷ்மண். இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு இந்த படத்துக்காக இந்த கேரக்டர் செலெக்ஷன் இவன் தான் வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்ரீ பாலாஜி சார் தான் இந்த படத்தோட அந்த கதை நரேட் பண்ணியிருந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்கும்போது ஐ ஸ்டார்டட் லாஃபிங். ஸோ அப்போவே எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு ஆகணும்னு ஒரு இது இருந்துச்சு. ஸோ அது நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட் மதுரை பை சப்ஜெக்ட், ஒரு லைவ்லியான மதுரை இந்த படத்தில் காமிச்சிருக்கு. ஸோ என்னோட கேரக்டர் கூட வந்து ரொம்ப ஒரு மதுரை பொண்ணு, ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மதுரை பொண்ணு, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அண்ட் இப்போ நான் எதுவும் இந்த படத்தில் பண்ணிருக்கு, இட்ஸ் கம்ப்ளீட் கிரெடிட் கோ டு பாலாஜி சார். அவங்க தான் கூட இருந்து இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் விஷ்ணு, ஹீஸ் அன் அமேசிங் கோ ஆர்டிஸ்ட், ரொம்ப டவுன் டு அர்த். அண்ட் குள்ளநரி கூட்டம் அந்த படத்தோட லொக்கேஷன் நினைக்கும் போது எனக்கு எப்போவுமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஷூட், ரொம்ப நோ டென்ஷன்ஸ். அவங்க டென்ஷன் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக, டென்ஷன் ஃப்ரீயாக, நோ வரிஸ், நத்திங், கன்ஃபியூஷன்ஸ் ஒன்றும் இல்லாமல் நான் பண்ண குள்ளநரி கூட்டம் தான். ஸோ அப்போ நீங்கள் கூட தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் ஆல் த டீம், all the media people. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும், நீங்கள் இதுவரை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் இந்த டீமையும் எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஸோ ப்ளீஸ் பிளஸ் ஆர் டீம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக போகிற தியேட்டர்ஸில் சூனா. ஸோ எல்லாருமே போய் பாருங்கள், ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுங்க. அண்ட் எஸ்பெஷலி செல்வ கணேசன் சார், அவங்க விழிகளில் அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் பேத்தோ சாங், ஃப்ரெண்ட் சாங். ஸோ ரொம்ப சிச்சுவேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் கூட பண்ணியிருக்கு. ஸோ ஐ திங்க் எல்லாமே ஒரு குட் டீம், ஒரு ஃப்ரெஷ் டீம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாரும் காட் பிளெஸ் அஸ், அவ்வளோதான்.